1875ஆம் ஆண்டு நவம்பர் 15 அன்று இன்றைய ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஒரு ஏழை பழங்குடி குடும்பத்தில் பிறந்தார் பிர்சா முண்டா. அவர் பிறக்கும்போதே அவரது நிலம் ஆங்கிலேயர்களாலும் அவர்களுக்கு ஜாலரா அடித்த விக்கோக்கள் எனப்படும் வெளிமாநிலத்து ஜமீன்தார்களாலும் சுரண்டப்பட்டுக் கொண்டிருந்தது. முண்டா இன மக்களின் பாரம்பரிய விவசாய முறையான கூன்காட்டி கூட்டு நில உரிமை முறையை ஆங்கிலேயர்கள் வலுக்கட்டாயமாக பறித்து அவர்களை தங்களின் சொந்த நிலத்திலேயே அடிமைகளாக்கினர். வறுமையின் காரணமாக பிர்சா தன் மாமா வீட்டிற்கு அனுப்பப்பட்டு அங்கு ஆடுமைக்கும் சிறுவனாகத்தான் தனது வாழ்க்கையை தொடங்கினார். பிர்சாவுக்குள் இருந்த கூர்மையான அறிவை கவனித்த ஜெய்பால் நாக் என்ற ஆசிரியர் அவரை ஜெர்மன் மிஷன் பள்ளியில் சேர்க்க பரிந்துரைத்தார். ஆனால் அங்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற வேண்டும். வேறு வழியின்றி பிர்சா டேவிட் என்று பெயர் மாற்றிக்கொண்டு பள்ளியில் சேர்ந்தார். அங்குதான் ஆங்கிலேயர்களின் தந்திரம் அவருக்கு புரியத் தொடங்கியது. பழங்குடி மக்களை அவர்களின் நிலங்களிலிருந்து விரட்டுவதற்கும் அவர்களின் கலாச்சாரத்தை அழிப்பதற்கும் கல்வி என்ற பெயரில் மதமாற்றம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதை அவர் நேரடியாக கண்டார். ஒரு கட்டத்தில் மிஷனரிகளின் போலித்தனத்தை எதிர்த்து பள்ளியிலிருந்தே தைரியமாக வெளியேறினார். ஆனந்த் பாண்டே என்ற வைணவ அறிஞரிடம் சேர்ந்து இந்தியாவின் இதிகாசங்களையும் மூலிகை மருத்துவ முறைகளையும் ஆழமாக கற்றுக்கொண்டார். 1895ஆம் ஆண்டு பிர்சாவுக்கு 20 வயது இருக்கும்போது அவர் காட்டில் ஒரு பெரிய மின்னல் தாக்குதலில் இருந்து உயிர் பிழைத்ததாக ஒரு செய்தி பரவியது. அதற்கு பிறகு அவருக்குள் ஒரு அமானுஷ்ய சக்தி வந்ததாக மக்கள் நம்பினர். பிர்சா சும்மா இருக்கவில்லை. காடுகளில் உள்ள மூலிகைகளை வைத்து பல கொடிய நோய்களை குணப்படுத்தினார். குறிப்பாக காலரா மற்றும் சின்னம்மை நோய்களால் மக்கள் மடிந்தபோது அவரே முன்னின்று மருத்துவம் பார்த்தார். பழங்குடி மக்கள் மூட நம்பிக்கைகளிலும் மது பழக்கத்திலும் மூழ்கி கிடப்பதை மாற்ற பிர்சைத் என்ற புதிய நெறியை உருவாக்கினார். ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்கள், விலங்குகளை பலியிடாதீர்கள், மதுவை தொடாதீர்கள் என்று போதித்தார். அவரது பேச்சை கேட்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். மக்கள் அவரை தங்களின் மீட்பராக தர்த்தி அபா, பூமியின் தந்தை என்று அழைத்து கடவுளாகவே வணங்கத் தொடங்கினர். மக்களை ஒன்று திரட்டிய பிர்சா அவர்களின் உண்மையான எதிரி ஆங்கிலேயர்கள்தான் என்பதை புரிய வைத்தார். 1899 டிசம்பர் 24 அன்று வரலாற்றில் புகழ்பெற்ற உல்குலான், அதாவது மாபெரும் புரட்சி முழக்கத்தை எழுப்பினார். காடும் நிலமும் நமக்கே சொந்தம், இனி ராணி விக்டோரியாவின் ஆட்சி செல்லாது, நமக்கான ஆட்சியை நாமே அமைப்போம், ஜமீன்தார்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் யாரும் ஒரு பைசா கூட வரி செலுத்தக்கூடாது என்று கர்ஜித்தார். அவரது ஒரு வார்த்தைக்காக 7000க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் திரண்டனர். அவர்களிடம் நவீன துப்பாக்கிகள் இல்லை, ஆனால் அவர்களிடம் இடி மின்னல் போன்ற வேகம் இருந்தது. கைகளில் வில், அம்பு, கோடாரி மற்றும் விஷம் தடவிய ஈட்டிகளுடன் காடுகளுக்குள் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போரை தொடங்கினர். பிரிட்டிஷாரின் காவல் நிலையங்கள் எரிக்கப்பட்டன, அரசு சொத்துக்கள் நாசம் செய்யப்பட்டன. பிர்சா முண்டாவின் பெயர் கேட்டாலே பிரிட்டிஷ் ராணுவம் நடுங்கியது. 1900ஆம் ஆண்டு ஜனவரி 9 அன்று வரலாற்றின் மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது. தும்பாரி என்ற மலையில் பிர்சா முண்டாவின் படைகளும் அவர்களது குடும்பத்தினரும் திரண்டிருந்தனர். இதை அறிந்த பிரிட்டிஷ் கேப்டன் ரோச் தலைமையிலான ராணுவம் நவீன ரக துப்பாக்கிகளுடன் அந்த மலையை சூழ்ந்தது. சரணடையுங்கள் என்று மிரட்டிய போது பழங்குடி மக்கள் தங்கள் வில்லை வளைத்து அம்புகளால் பதில் கொடுத்தனர். உடனே பிரிட்டிஷ் ராணுவம் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தியது. குண்டுகள் மழையாக பொழிந்தன. பெண்கள், குழந்தைகள் என்று பார்க்காமல் நூற்றுக்கணக்கான பழங்குடி மக்கள் அந்த மலையிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டனர். இரத்த வெள்ளத்தால் அந்த மலையே சிவப்பானது. ஆனால் இவ்வளவு பெரிய தாக்குதலிலும் பிரிட்டிஷாரின் கைகளில் சிக்காமல் காடுகளின் துணையோடு பிர்சா முண்டா தப்பியோடினார். ஆங்கிலேயர்களால் காடுகளுக்குள் பிர்சாவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பிர்சாவை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு 500 ரூபாய் சன்மானம் என்று அறிவித்தனர். காட்டின் சிங்கம் சொந்த இனத்து துரோகிகளால் வீழ்ந்தது. ஜம்கோபாய் காட்டில் பிர்சா தூங்கிக் கொண்டிருந்த போது பண ஆசை பிடித்த சில துரோகிகள் அவரை பிரிட்டிஷாரிடம் காட்டிக் கொடுத்தனர். 1900 பிப்ரவரி 3 அன்று அவர் கைது செய்யப்பட்டு ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவருக்கு கடுமையான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டன.
ஜூன் 9, 1900 அன்று தனது 24வது வயதில் பிர்சா முண்டா சிறையிலேயே உயிரிழந்தார். அவர் காலரா நோயால் இறந்ததாக ஆங்கிலேய அரசு உலகை நம்ப வைத்தது. ஆனால் அவர் சிறைக்குள் மெல்ல கொல்லும் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பதே கசப்பான உண்மை. அவரது உடல் மக்களுக்கு காட்டப்படாமல் ரகசியமாக சுடுகாட்டில் எரிக்கப்பட்டது. பிர்சா முண்டா மறைந்தாலும் அவர் ஏற்றிய புரட்சி தீ ஆங்கிலேயர்களை தொங்கவிடவில்லை. அவர் இறந்த சில வருடங்களிலேயே 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம், சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் CNT என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை ஆங்கிலேய அரசு கொண்டுவர நேர்ந்தது. இந்த சட்டத்தின்படி பழங்குடியின மக்களின் நிலங்களை மற்றவர்கள் யாரும் வாங்க முடியாது என்ற பாதுகாப்பு கிடைத்தது. வெறும் 24 வருடங்களை இந்த பூமியில் வாழ்ந்த பிர்சா முண்டா இன்று இந்தியாவின் ஆகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரராக மதிக்கப்படுகிறார். இந்திய நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் படம் தொங்கவிடப்பட்டுள்ள ஒரே பழங்குடியின தலைவர் இவர்தான். காடுகளையும் இயற்கையையும் தெய்வமாக மதிக்கும் பழங்குடி மக்களின் உரிமை குரலாக பிர்சா முண்டாவின் பெயர் வரலாற்றில் இன்றும் ஒளிரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.